கேபிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிதிகளை எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்து மக்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக தீர்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இலங்கை தேசத்திலே ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றது வாக்குப்பதிவுக்கு. எனவே அது தொடர்பாக தபால் மூல வாக்குகள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பல விடயங்கள் எங்கள் நாட்டிலே இடம்பெறுகின்றது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக நாங்கள் மிக முக்கியமான ஒரு பிரதிநிதியை எங்களுடைய கலையகத்துக்கு இன்றைய நாள் அழைத்திருக்கின்றோம். மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் சார் அவர்களை இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்திருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கேபிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு தேர்தல் ஒன்றை நாடு எதிர்பார்க்கின்ற இந்த வேளையிலே உள்ளூர் அதிகார சபைகளுக்கு, அதாவது மக்கள் தமது ஊர் சார்ந்து அதிகாரங்களை கையளிக்கின்ற அந்த ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே தமிழ் மொழி மூலமாக தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு கூடுதல் தகவல்களை வழங்குவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் தேர்தல் ஆணைக்குழு சார்ந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். உண்மையிலேயே தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு இந்த தேர்தல் முறைமை என்பது அறிந்து கொள்வதற்கு பல காலங்கள் இந்த எங்களுடைய நாட்டிலே எட்டாக்கணியான ஒரு விஷயமாக இருந்தது. தற்பொழுது இந்த நாட்டிலே நீங்கள் வந்ததுக்கு பிற்பாடு ஊடகங்கள் வாயிலாக அடிக்கடி பார்க்கின்றோம். பல விடயங்களை எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியவாறு இருக்கின்றது எங்களுடைய தமிழ் பேசுகின்ற சமூகத்துக்கு. அந்த வகையிலே பல கேள்விகள், மக்களுடைய தீர்க்கப்படாத அல்லது மக்களுடைய சந்தேகம் ஏற்படுகின்ற விதத்தில் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு இன்றைய நாள் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு முதலாவது கேள்விக்குள் செல்வோம். கடந்த 2017ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிற்பாடு 2018ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. அதன் ஆட்சி காலம் நிறைவுற்றதுக்கு பிற்பாடு 3 வருடங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக எதுவித பேச்சுக்களும் அடிபட்டதில்லை. நான் நினைக்கின்றேன் கடந்த வருடம் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது காலதாமதமாகி சென்றது. இதற்கு தேர்தல் ஆணையகம் என்ற ரீதியிலே நீங்கள் அரசாங்கத்தையோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களையோ அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தீர்களா? ஆமாம், முக்கியமான ஒரு விடயம் இதிலே தேர்தல் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது, அதாவது 1947 2 தேர்தல் திணைக்களம், பின்னர் 55ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நிலையமாக்கப்பட்டு, பின்னர் 2015 தேர்தல் ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு, இது எல்லாம் அரசியல் அமைப்பிலே உருவாக்கப்படுகின்ற காரணம் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு. ஆகவே தேர்தல் ஆணைக்குழு என்ற வகையிலே நிச்சயமாக தேர்தல் ஒன்று நடத்தப்படாமல் இருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. ஆகவே அதுக்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், அழுத்தங்களை பிரயோகிக்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று 2017ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் திருத்தச் சட்டத்தின் மூலம் புதிய தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கு ஏற்ற வகையிலே 2018ஆம் ஆண்டிலே தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த நடத்தப்பட்ட தேர்தலின் பிரகாரம் உள்ளூர் அதிகார சபைகளுக்கான அந்த காலம் முடிவருகின்ற அந்த காலப்பகுதி 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம். இருந்தாலும் கூட இந்த உள்ளூராட்சி மன்றங்கள், அதாவது பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் போன்றவற்றிலே காணப்படக்கூடிய அந்த சட்டங்களிலே காணப்படக்கூடிய உள்ளூராட்சி அமைச்சருக்கு இருக்கின்ற அதிகாரத்திலே அவர் அந்த சபைகளின் பதவி காலத்தை 12 மாத காலங்களாக நீடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே மாதிரி குறைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அவ்வாறாக அந்த சகல சபைகளிலும் பதவிக்காலம் 1 வருட காலம் நீடிக்கப்பட்டு 2023 அந்த சபைகளின் பதவிக்காலம் முடிவு இருக்கின்ற சூழலிலே 2023ஆம் ஆண்டு தேர்தல் ஆணைக்குழு ஜனவரி மாதம் தேர்தலுக்கான வேட்புமனு கோரலை விடுத்தது. இருந்தாலும் கூட பல்வேறு நெருக்கடிகள், தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள், நிதி பிரச்சனைகளை காரணம் காட்டி வலுக்கட்டாயமாக தேர்தலை பிற்போட வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டது. அதன் பின்னர் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக 2024 ஆகஸ்ட் மாதத்திலே நீதிமன்றம் கூடிய வரையில் விரைவாக தேர்தல் நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இருந்தாலும் கூட அதிலே அந்த தீர்ப்பிலே ஒன்றை குறிப்பிட்டிருந்தார்கள், முக்கியமான தேர்தல்கள் கடமைகள் பணியில் இருந்தால் அவற்றை முடித்து செய்வதற்கான ஏற்பாடு. அந்த வகையில் அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. பின்னர் தொடர்ந்து உடனடியாக பாராளுமன்ற தேர்தல். அதன் பின்னர் தற்போது ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அந்த 2023ஆம் ஆண்டிலே
கோரப்பட்ட அந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்கின்ற சட்டமூலத்தை கொண்டு வந்தது. அந்த ரத்து செய்யப்பட்ட பின்னர் உடனடியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உடனடியாகவே தேர்தல் ஆணைக்குழு வேட்புமனுக்களை கோரி தற்போது இந்த தேர்தலுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போது நாங்கள் தேர்தல் வரைக்கும் வந்து விட்டோம். எனவே 2 நாட்களிலே வாக்களிப்பு என்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே மற்றும் ஒரு கேள்வி, இது சாமானியமாக ஒரு பின்தங்கிய பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி. ஆனால் நகரப்பகுதியிலே வாழ்கின்ற பலரும் இதை ஒரு கேள்வியாக சொல்கிறார்கள். நாங்கள் பல எங்களுடைய நிகழ்ச்சிகள் தொடர்பாக பல இடங்களுக்கு செல்கின்ற பொழுது எங்கள் காதுகளுக்கு படுகின்றது. ஒரு நாட்டின் ஜனநாயகத்தின் தூணாக தேர்தல் திணைக்களம் இருக்கின்றது. இந்த தேர்தல் திணைக்களத்திற்கு அரசியல் அழுத்தங்கள் ஏதாவது பிரயோகிக்கப்படுகின்றதா? இல்லை, அதாவது உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணைக்குழுவும் சரி, அதுக்கு முன்னர் தேர்தல் திணைக்களமாக இருந்தாலும் சரி, அரசியல் அமைப்பினாலேயே சுதந்திரமாக அமைக்கப்பட்ட அமைப்புகள். அதாவது தேர்தல் இந்த ஆணைக்குழுவுக்கு அரசியல் ரீதியான எந்த ஒரு அழுத்தங்களும் ஏற்படுவதில்லை. அவ்வாறு ஏற்படுத்துவதில் அர்த்தமும் இல்லை. 2 விடயங்களை நான் கூற வேண்டும். ஒன்று, ஏற்படுவதும் இல்லை. அவ்வாறு ஏற்படுத்துவதால் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதனால் யாரும் எதுவும் அடைய போகிறதும் இல்லை. ஆகவே இவை பொதுவாக உங்களுக்கு தெரியும், எழுந்தமானமாக ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிப்பது வழமை. அவ்வாறாக தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்கள் நீங்கள் கேள்விப்பட்ட தேர்தல் ஒன்று நடந்து முடிந்தால் அந்த விளைவுகளிலே மாற்றம் செய்து விட்டார்கள். அவ்வாறான, அதாவது ஒருவர் தேர்தலிலே ஒருவர் வெற்றி பெற்றால் இன்னொருவர் தோற்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே அவற்றை நியாயப்படுத்துவதற்காக இவரை கூறுகின்றார்கள். ஆனால் எமது செயற்பாடுகள் அனைத்துமே நேர்மையாகவும் வெளிப்படையுடனும் நடக்கின்ற செயற்பாடுகள். எங்கே தேர்தல் ஆணைக்குழுக்கு அழுத்தம் பிரயோகித்து யாராலும் எதுவும் அடைய முடியாது. இல்லை, நான் கேட்டேன்னு சொன்னால் சாமானிய மக்கள் உடைய சந்தேகம், அந்த சந்தேகத்துக்கு எங்களுடைய ஊடகத்தினூடாக தீர்வு ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக இல்லை என்று நான் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். தற்பொழுது 341 சபைகளிலே 2 சபைகளை தவிர்த்து நடக்கிற கல்முனை மாநகர சபை, எல்பிட்டிய பிரதேச சபை, இந்த 2 பிரதேச சபைகளையும் கழித்து 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்குப்பதிவு இடம்பெற இருக்கின்றது. 1,72,00,000 கடந்த வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இந்த பணிகள் இப்பொழுது வரைக்கும் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது? ஆமாம், அதாவது இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலே 2 கட்டங்களாக வேட்பு மனுக்கள் கோரப்பட்டிருந்தது. அதாவது 336 சபைகளுக்கும் ஒரு தரத்திலும், அடுத்தது 303 சபைகளுக்கு அடுத்த தரத்திலும் இருந்தாலும் கூட மே மாதம் 6ஆம் தேதி 339 சபைகளுக்குமான தேர்தலுக்கான தேதி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதற்கு இடையிலே பல்வேறு நீதிமன்ற நடவடிக்கைகள் போன்ற இடையூறுகள் ஏற்பட்டாலும் சில ஊகங்கள் பலராலும் வெளியிடப்பட்டது தேர்தல் 2-3 கட்டமாக நடைபெறும் என்று. ஆனால் தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக இருந்தது. அனைத்து சபைகளுக்கான தேர்தலை நாங்கள் ஒரே தினத்திலே நடத்தி முடிக்க வேண்டும் என்று. அதுக்கான பல முயற்சிகள் எடுக்க வேண்டியிருந்தது, பல வேலைப்பாடுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. பல சந்தர்ப்பங்களில் 24/7, அதாவது 24 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. இருந்தாலும் கூட நாங்கள் அதை செய்யக்கூடிய சகல பூர்த்திகளையும் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே மே மாதம் 6ஆம் தேதி 339 சபைகளுக்கும் நாங்கள் இந்த தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த 339 சபைகள் சார்ந்து நான் நினைக்கின்றேன் 4877 வட்டாரங்கள் இருக்கின்றன. அந்த வட்டாரங்களிலே 13,789 இருக்க வேண்டும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றது. அந்த வாக்களிப்பு நிலையங்களிலே 1,71,56,338 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இந்த கலப்பு தேர்தல் முறையிலே 60% வாக்களிப்பை வைத்துக்கொண்டு விகிதாசார முறையிலே வட்டார வேட்பாளர்களை தெரிவு செய்வதும் 40% விகிதாசார முறையிலே உறுப்பினர்களை நியமிப்பதுமாக இருக்கின்றது. இது தொடர்பாக மக்களுக்கு சரியான தெளிவில்லை. பொதுவாக இந்த கிராமப்புற மக்களுக்கு, அதிலும் இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்ற பலருக்கும் கூட தெளிவில்லை. இதை நீங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே இந்த அரசியல் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு பின்னுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. 1931ஆம் ஆண்டிலிருந்து வருவோம். 1931ஆம் ஆண்டிலே டொனமூர் அரசியல் சட்டத்திற்கு அமைய இலங்கையிலே சகலருக்கும் 21 வயதை பூர்த்தி செய்த ஆண் பெண் இருபாலருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்ட காலத்திலிருந்து
இந்த எஃப்டி எஃபிடிபி என்கின்ற முறை, அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் என்று சொல்வார். அதாவது யார் அதிகப்படியான வாக்களை பெற்றுக்கணும் அவர்கள் வெற்றி பெறுகின்ற அந்த தொகுதி வாரியான தேர்தல் முறைமை காணப்பட்டு வந்தது. அந்த காலப்பகுதியிலிருந்து தேர்தல்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்து 78ஆம் ஆண்டு அரசியலமைப்புடன் சேர்ந்து தேர்தல் முறைமைகள் மாற்றம் அடைந்து விகிதாசார முறையிலே விருப்பு வாக்கு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு விகிதாசார முறையிலே தெரிவு செய்கின்ற நிலைமைகள் காணப்பட்டன. பின்னர் நான் கூறிய அந்த 2017ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க சட்டத்தின் மூலமாக இந்த முறைமைகள் இரண்டிலும் இருக்கக்கூடிய நன்மைகளை பயன்படுத்தும் நோக்கில் நான் கூறிய இந்த இரண்டு, அதாவது எஃபிடிபி மற்றது இந்த விகிதாசார முறை இரண்டையுமே இணைத்து ஒரு கலப்பு முறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அங்கே இந்த கலப்பு முறை என்று கூறுகின்ற போது வட்டாரம் சார்ந்து போட்டியிடுகின்ற உறுப்பினர்கள் தெரிவு 60% மேலதிக பட்டியலிலிருந்து விதாசாரமாக தெரிவு செய்யப்படுகிற தெரிந்து அனுப்பப்படுகின்ற உறுப்பினர்கள் 40% இருக்கின்ற ஒரு நிலைமை இந்த தேர்தலிலே காணப்படுகின்றது. இதை பார்க்கின்ற போது உதாரணமாக நீங்கள் இந்த இடத்துல நான் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அது வாக்குச்சீட்டின் அமைப்பு. அதாவது வாக்குச்சீட்டுகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கே அந்த குறித்த உள்ளூர் அதிகார சபைக்கு போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள். ஆகவே இந்த அரசியல் கட்சிகள் இந்த பெயர் சிங்கள அகர வரிசைப்படி ஒழுங்கிலே அச்சிடப்பட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து சுயேட்சை குழுக்களின் இலக்கம் சார்ந்து, அதாவது சுயேட்சை குழு 1, சுயேட்சை குழு 2 என்று அந்த இலக்கம் சார்ந்து வரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கணும்னா அதுக்கு வேலை பக்கத்திலே அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் சுயேட்சை குழுக்கும் குறித்தொதுக்கப்பட்ட சின்னங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்ததாக அந்த வாக்களிக்கின்ற கூடுகள் காணப்படும். அங்கே மக்கள் வாக்களிக்கின்றனர். ஆகவே இதிலே அரசியல் கட்சிகளுக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் தான் மக்கள் வாக்களிக்கின்றார்கள். அவ்வாறு வாக்களிக்கின்ற போது அந்த வட்டாரத்திலே எந்த கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ குறிப்பிட்ட அந்த வட்டாரத்திலே அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சார்ந்து அந்த வட்டாரத்துக்கு எவர் நிறுத்தப்பட்டாரோ அந்த வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டவராக அந்த வட்டாரத்திலே வாக்குகள் எண்ணப்பட்டு அதே வட்டாரத்துக்குள் வைத்து பிரதான கணக்கெண்ணும் உத்தியோகத்தரால் பகிரங்கமாக அறிவிக்கப்படுகின்றார். இதுதான் நடைமுறை. இது அந்த 60%. இவ்வாறாக அந்த நடைமுறை அங்கே பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த பெறுபர்களை எல்லாம் தயார் பண்ணி அந்த பெறுபர்களுக்குரிய படிவங்களை அதில் கணக்கெடுக்கப்பட்டு அந்த பெறுபர்கள் எல்லாம் தயார் பண்ணி அந்த வட்டாரத்தில் வெற்றி பெற்ற விடயங்கள் எல்லாத்தையும் அறிவித்து விட்டு அதில் பிரதிகள் எடுத்துக்கொள்வார்கள். முதலாவது பிரதி அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பிரதான பெறுபர் தயார் செய்கின்ற நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். இரண்டாவது 3வது பிரதிகள் அங்கே அந்த வட்டாரத்திலே அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக்கொண்ட கட்சிக்கோ சுயேட்சை குழுக்கோ வழங்கப்படும். 4வது பிரதி அந்த கணக்கெண்ணும் உத்தியோகத்தரின் குறிப்பேட்டுக்கு இணைக்கப்படும். 5வது பிரதி அங்கே காட்சிப்படுத்தலுக்காக ஒட்டி வைக்கப்படும். இதுதான் அங்கே நடைமுறை. அந்த முதலாவது பிரதி இங்கே பிரதான கணக்கெடுப்பு நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்ட பின்னர் எல்லா வட்டாரம் சார்ந்தும், அதாவது உதாரணமாக எடுத்துக்கொள்ளுமே, ஒரு உள்ளூர் அதிகார சபையிலே 12 வட்டாரங்கள் இருக்கின்றது என்றால் அந்த 12 வட்டாரங்கள் சார்ந்தும் தயாரிக்கப்பட்ட பெறுவேட்டு படிவங்கள் இங்கே தலைமை வாக்கு நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்டு அங்கே அந்த கணக்கெடுப்பு இடம்பெறும். அவர்கள் அந்த 12ஐயும் பதிவிட்டு கூட்டி ஒவ்வொரு கட்சியும் அந்த உள்ளூர் அதிகார சபை பிரதேசத்திலே ஒவ்வொரு சுயேட்சை குழுவும் கட்சியும் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளை அவர்கள் கணக்கிட்டுக் கொள்வார்கள். அவ்வாறாக கணக்கிட்டு கொண்ட பின்னர் இங்கே விகிதாசாரம் வரப்போகின்றது. கணக்கிட்டு கொண்ட பின்னர் அதாவது நான் உங்களுக்கு கூறினேன் 12 வட்டாரங்கள் 12 உறுப்பினர்களாக இருந்தால் தெரிந்தனுப்பப்பட வேண்டிய அந்த மேலதிக விகிதாசார உறுப்பினர்கள் 8 பேராக இருப்பார்கள். ஆகவே அவர்களை எவ்வாறு தீர்மானிப்பது என்கின்ற விடயம் வருகின்ற போது இவ்வாறாக ஒவ்வொரு கட்சியும் சுயேட்சைகளுக்கும் பெற்றுக்கொண்ட வாக்குகளை கொடுத்து கொண்ட பின்னர் ஒட்டுமொத்தமாக அந்த பிரதேசத்திலே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்லுபடியான வாக்குகளை அந்த உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் எண்ணிக்கையால் பிரிப்பார்கள். அதாவது அங்கே 20 பிரிப்பார்கள். நான் கூறிய உதாரணம் 20 அடிப்படையில் இதில் குழம்ப வேண்டாம். அதாவது உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் எண்ணிக்கையால் பிரிக்கின்ற போது ஒரு வருமானம் ஒன்று கிடைக்கும். அதை கூறுவோம் தகமை பெறும் எண். அந்த தகமை பெறும் எண்ணை நாங்கள் குறித்து வைத்துக்கொண்டு அது தசமதானத்தில் வருமாக இருந்தால் முழு எண் பிரமாணம் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படும். தசமதானம் அப்படி நீக்கப்பட்டுவிடும். அந்த முழுவன் பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெருமானத்தாலே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சுயேட்சை குழுவும் பெற்றுக்கொண்ட வாக்குகள் பிரிக்கப்பட்டு அவர்கள் எத்தனை உறுப்பினர்களுக்கு அவர்கள் உறுதி உடையவர்கள் என்கின்ற விடயங்கள் கணக்கெடுக்கப்படும். ஆகவே நாங்கள் உதாரணமாக நான் நினைக்கிறேன்
சிக்கலான ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொண்டு போகின்றேன். மக்கள் புரிந்து கொள்வார்கள் நம்புகின்றேன். அதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு அல்லது ஒரு சின்ன ஒரு ஐடியா இது எப்படி இருக்கும் என்பதை எடுத்துக்கொண்டால் போதுமானது. உதாரணமாக நான் சொல்லுவேன், நான் கூறினேன் 12 வட்டாரங்கள் என்று சொல்லி. அந்த 12 வட்டாரத்திலே ஒரு கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ 9 இடங்களில் வெற்றி பெற்று விட்டார்கள். அடுத்த கட்சி அல்லது சுயேட்சை குழு 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்கை நாங்கள் இந்த தகமை பெறும் எண்ணால் பிரித்து பார்க்கின்ற போது அந்த 9 இடங்களை வெற்றி பெற்ற கட்சிக்கு கிடைக்கக்கூடிய அவர்கள் வாக்கு அடிப்படையில் விதத்தில் கிடைக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 8 என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர்கள் 9 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அங்கே 1 அதிகமாக இருக்கின்றது. அதை கழிக்க முடியாது. என்னால் வட்டாரத்தை வெற்றி பெற்றவர். ஆகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த நாங்கள் சொல்லுவோம் அந்த மேலதிக உறுப்பினர்கள் ஓவர்ஹேங், ரைட், அந்த ஒருவர் ஓவர்ஹேங்காக மாறிவிடுவார். ஆகவே அவர் ஓவர்ஹேங்காக இருப்பார். அப்போ அந்த கட்சிக்கு மேலதிக உறுப்பினர்களுமே கிடைக்காது. அவர்கள் கிடைக்க வேண்டியது 8, அவர்கள் நம்ம 9 இருக்கு, அவர்களுக்கு கிடைக்காது. அடுத்த கட்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அவர்கள் 3 இடங்களை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை பார்க்கின்ற போது நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அவர்களுக்கு 4 பேர் கிடைக்க வேண்டி இதுக்காக நாங்கள் வைத்துக் கொள்வோமாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றது 3. ஆகவே இந்த இதில் 1 அவர்களுக்கு வழங்கப்படும். இவ்வாறாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் எத்தனை உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வரும்போது அந்த 8 பிரித்து முடியாது நிச்சயமாக. ஆகவே நாங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால், அந்த தகமை பெறும் ஒரு எண் இருக்குத்தானே, அதை ஒவ்வொரு உறுப்பினராலையும் பெருக்கி போட்டுட்டு மிச்சத்தை வாக்கு பெருக்கி போட்டு அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குன்னா அந்த இலக்கத்தை கழிச்சு போட்டு வார மிச்சத்தையும் போட்டு வச்சுக்கொள்வாங்க. அந்த மிச்சத்தில் நாங்கள் பிறகு இறங்கு வரிசையில் வச்சுக்கொண்டு இந்த மிஞ்சிற உறுப்பினர் எண்ணிக்கையாக அந்த ஓடலில் ஒன்று போட்டுக்கொண்டு வருவார்கள். இவ்வாறாக அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அதாவது வட்டாரங்களிலே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படாத கட்சிகள் குழுக்களுக்கு கூட உறுப்பினர்கள் கிடைக்கின்ற நிலைமை இவ்வாறு தான் ஏற்படுகின்றது. நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும். கணிப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் பெரும்பாலாக மக்களுக்கு இவ்வாறுபட்ட கணக்குகள் புரிவதில்லை. சாதாரணமாக சொல்வார்கள், வட்டாரத்திலே எங்களுடைய கட்சி வெற்றி பெற்று விட்டது என்று. ஆனால் அந்த வட்டாரத்திலே போட்டியிட்டவர் தோல்விவிட்டாலும் அவர் நகர சபைக்குள் அல்லது பிரதேச சபைக்குள் செல்வார். ஒரு சந்தேகம் இருக்கின்ற பொழுதுதான் அந்த கேள்வியை கேட்டேன். இம்முறை வேட்பு மனுக்கள் கோரப்படுகின்ற பொழுது ஒரு புதிதாக ஒரு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி 25 விதமாக பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதோடு இணைத்து அத்தாட்சி படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. இந்த பிறப்புச் சான்றிதழ் பிரச்சனைகளால் பல வேட்பு மனுக்கள் நாடளாவிய ரீதியில் நிராகரிக்கப்பட்டது. இது எதற்காக அவ்வாறு ஒரு சிஸ்டம் கொண்டு வரும்? அதாவது இதில் இந்த இடத்துல நான் முக்கியமான விடயம் ஒன்றை கூற விரும்புகிறேன். இவை நிபந்தனைகள் அல்ல, சட்டம். இவை சட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள். அதாவது உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் சட்டத்துக்கு ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு 2023ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க சட்டம் மூலமாக திருத்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வரப்பட்டது. வேட்பு மனுக்களிலே இருக்கக்கூடிய, அதாவது உள்ளூராட்சி சபைகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், முதலாவது வேட்புமனு, 2வது வேட்புமனு ஒவ்வொரு கட்சியும் சுயேட்சைக்குழுவும் 2 வேட்புமனுக்களை கையளிக்க வேண்டும். அந்த வேட்புமனு 2லேயும் இருக்கக்கூடிய வேட்பாளர் எண்ணிக்கையிலே ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற வேட்பாளர் எண்ணிக்கையிலே 25 வீதமான இளைஞர்கள் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதோடு அந்த கதை முடிஞ்சு. அதாவது அவர்கள் பின்னர் தெரிவு செய்யப்படுகின்ற போது சபை உறுப்பினர்களே 25 வீதம் இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்று கூறவில்லை. வேட்புமனுக்கள் இருக்க வேண்டும், அதோடு அந்த இளைஞர்கள் விடயம் முடிகின்றது. பெண்கள் விடயத்தை பார்க்கின்ற போது ஏற்கனவே 2017ஆம் ஆண்டின் 16 சட்டத்திலேயே உள்ளடக்கப்பட்டது. அதுக்கு ஏற்படுத்தப்பட்ட திருத்தத்துக்கூடாக உள்ளடக்கப்பட்ட விடயம். அதாவது 25 வீதமான பெண் உறுப்பினர்கள் இருப்பதை தேர்தல் ஆணைக்குழு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது வேட்பு மனுவிலே ஒவ்வொரு உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் எண்ணிக்கையில் 10 வீதமானவர்கள் முதலாவது வேட்பு மனுவிலே பெண்களாக இருக்க வேண்டும். 2வது வேட்பு மனுவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களிலே 50 வீதமாக பெண்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டம் அங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த 2ஐயும் நாங்கள் உள்ளடக்கி மொத்த பெண் எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை பார்க்கின்றோம். ஆகவே நீங்கள் கூறிய அடுத்த இந்த நிராகரிப்பு சம்பந்தமான விடயம், இந்த விடயங்களை பூர்த்தி செய்யாத வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படும். இளைஞர்கள் 25 வீதம் இருக்க வேண்டும். பெண்கள் நான் கூறிய போன்று முதலாவது வேட்புமனுவிலே உறுப்பினர் எண்ணிக்கையில் 10 வீதமும், 2வது வேட்புமனுவிலே வேட்பாளர் 2வது வேட்பாளர் பட்டியலின் உறுப்பினர்கள் 50 வீதம் போன்ற இருக்க வேண்டும், இல்லாட்டி நிராகரிக்கப்படும்.
அடுத்தது இந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரம் சட்டத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இளைஞர் வேட்பாளராக இருந்தால் இந்த இளைஞர் வேட்பாளரின் வயதை உறுதிப்படுத்துவதற்காக அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் பத்திரம் இருக்க வேண்டும் என்கின்றது. அங்கே ஒரு சட்டத்தை நாங்கள் ஒரு நாட்டிலே பார்க்கின்ற போது அந்த சட்டத்தை மாத்திரம் வாசித்து விட்டு விளக்கம் எடுக்க முடியாது. அந்த சட்டம் சார்ந்து அங்கே குறிப்பிடப்படுகின்ற விடயம் சார்ந்து ஏனைய சட்டங்களையும் பார்க்க வேண்டும். அங்கே பிறப்பு சான்றிதழ் என்கின்ற போது பிறப்பு சான்றிதழ் சார்ந்து நாட்டில் சட்டம் இருக்கின்றது. அங்கே பிறப்பு சான்றிதழ் சட்டம் கூறுகின்றது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி என்கின்ற போது பிறப்பு சான்றிதழை அத்தாட்சிப்படுத்தக்கூடியவர் மேலதிக பதிவாளர் மாத்திரமே என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டதை மாத்திரம்தான் தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொள்ளும், மற்றதை ஏற்றுக்கொள்ளாது. இது சட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனை. அதைத்தான் நாங்கள் செய்தோம். அதே நேரம் அதில் இன்னொரு மாற்றீடும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக அவருக்கு பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் தனது வயதை ஒரு சத்திய கடதாசி ஊடாக உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இரண்டுத்தான் ஒன்று செய்ய வேண்டும். ஆகவே அந்த நிபந்தனைகள் என்று நீங்கள் கூறிய அந்த சட்டத்தின் தேவைப்பாடு சொல்லுவேன், சட்டத்தின் தேவைப்பாடு பூர்த்தி செய்யப்படாத அந்த சந்தர்ப்பத்திலே அவற்றை நிராகரிக்க வேண்டிய கடப்பாடு தேர்தல் ஆணைக்குழுக்கு இருக்கிறது. அதனால் தேர்தல் ஆணைக்குழு ஒரு சட்டத்தை உருவாக்குகின்ற அல்லது சட்டத்துக்கு விளக்கம் அளிக்கின்ற அல்லது சட்டத்துக்கு அனுமானங்களை மேற்கொள்கின்ற அமைப்பு அல்ல. சட்டத்தில் இருக்கின்ற விடயங்களை அவ்வாறே செயற்படுத்துவது மாத்திரமே எங்களது கடமை என்ற வகையில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றது. இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி உங்களிடம், அதாவது இப்போ வாக்களிப்பு நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்படுகின்றது. வாக்களிப்பு நிலையத்துக்குள்ளே நாங்கள் கண்கூடாக பார்த்த சில காட்சிகளை உங்களுக்கு சொல்கின்றோம். தேவையற்ற நபர்கள் உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள். கேட்டால் சொல்வார்கள், நாங்கள் அங்கே இருக்கின்ற பொறுப்பாளருக்கு அங்கே இருக்கின்ற அதிகாரிக்கு தேநீர் கொண்டு போகின்றோம் என்று சொல்வார்கள். இப்படி பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. உண்மையிலேயே ஒரு வாக்கெடுப்பு நிலையத்திற்கு அல்லது வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய உறுத்துடையவர்கள் யார்? இதிலேயே முக்கியமான விடயம், எந்த ஒரு வாக்களிப்பு நிலையத்துக்குள்ளும் யார் செல்ல முடியும் என்கின்ற சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வாக்களிப்பு நிலையத்திலே தேர்தலுடன் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலர்கள் என்று கூறுகின்ற போது சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர், கனிஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர், ஏனைய உத்தியோகத்தர்கள் செல்லலாம். அதற்கு மேலதிகமாக வாக்காளர்கள் செல்லலாம். அங்கே வாக்களிக்க உறுதியுடைய வாக்காளர்கள் செல்லலாம். இவற்றைக்கு மேலதிகமாக நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே கண்காணிப்பு பணிக்காக அரசியல் கட்சிகள் சார்ந்தும் சுயேட்சை குழுக்கள் சார்ந்தும் நியமிக்கப்படுகின்ற முகவர்கள் முன்கூட்டிய அனுமதியை பெற்றவர்கள் செல்லலாம். இதுக்கு அடுத்ததாக உள்ளூர் கண்காணிப்பு அமைப்புகளுக்கு நாங்கள் அனுமதி வழங்கினால் அவர்கள் உள்ளுக்கு செல்லலாம். அதெல்லாம் தெரிவத்தாட்சி அலுவலரின் எழுத்து மூலமான அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். இந்த விடயங்கள் இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக தெரிவத்தாட்சி அலுவலரால் அனுமதி வழங்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஏனையவர்கள் என்று பார்க்கின்ற போது நீங்கள் கூறிய அந்த தேநீர் கொடுக்கின்ற விடயம் நீங்கள் கூறினீர்கள். அங்கே ஒவ்வொரு பகுதியிலுமே இருக்கக்கூடிய வாக்களிப்பு நிலையங்களுக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்குவது, அதை வாக்களிப்பு நிலையங்கள் தயார்படுத்துவது போன்ற கடமைகள் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த கிராம உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்டிருக்கும். கிராம உத்தியோகத்தர் தனக்கு அதுக்கான உதவியாளர்களை வைத்திருப்பார். அவர்களது விவரங்கள்லாம் தெரிவத்தாட்சிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் மூலமாகத்தான் இந்த தேநீர் வழங்கல் போன்ற விடயங்கள் அங்கே இடம்பெறும். அங்கீகரிக்கப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத எந்த நபரும் வாக்களிப்பு நிலையத்துக்குள் செல்ல முடியாது. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இடம்பெறுவதும் இல்லை. நாங்கள் அந்த கேள்வியை கேட்டேன்னு சொன்னால், நாங்கள் பல இடங்களுக்கு இந்த செய்தி சேகரிப்புக்காக செல்கின்ற பொழுது இவ்வாறான சம்பவங்களை பார்க்கின்றோம். சரி, அடுத்த மிக முக்கியமான கேள்வி, இந்த தேர்தல் முடிவுகள் நீங்கள் சொன்னது போன்று அந்த வாக்கெடுப்பு நிலையத்திலே வட்டார வேட்பாளரை தெரிவு செய்து அறிவித்து விடுவீர்கள். விகிதாசார வேட்பாளரை மத்திய வாக்கு எண்ணும் நிலையத்தில் அறிவித்து விடுவீர்கள். உண்மையில் இந்த ஊடகங்களும் மக்களும் யாருடைய முடிவை இறுதியாக நம்புவது? நாம் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கும் தேர்தல் சார்ந்த முடிவுகளை வெளிப்படுத்துவதற்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் தேர்தல் ஆணைக்குழு மாத்திரம். ஆகவே தேர்தல் ஆணைக்குழுவின் முடிவு தான் இறுதியானது. அவர்கள் தான் அதை அறிவிப்பார்கள். ஆகவே தேர்தல் ஆணைக்குழுவின் கடமைகளை செய்வதற்காக ஒவ்வொரு நிர்வாக மாவட்ட ரீதியாகவும் வாக்கெடுப்பு நிலையங்கள் ரீதியாகவும் தெரிவத்தாட்சியாளர்கள், அவர்களது பிரதிநிதிகள், அவர்கள் சார்ந்த உத்தியோகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த கடமையை செய்வார்கள். செய்கின்ற போது சட்ட ரீதியாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வட்டாரத்திலும் தெரிவு செய்யப்பட்ட இந்த உறுப்பினர் யார் என்பதை தெரிவிக்கின்ற அதிகாரம் பிரதான கணக்கெடுக்கும் உத்தியோகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும். அவர் அதை அறிவிப்பார்.
அது வட்டாரத்தில் முடிந்துவிடும். பின்னர் இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பிரதான பெறுபேறுகள் தயாரிக்கும் நிலையத்துக்கு அந்த ஆவணங்கள் எடுத்து வரப்பட்டு அங்கே ஒவ்வொரு உள்ளூர் அதிகார மன்றங்கள் சார்ந்த பெறுபேறுகள் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சியும் சுயேட்சை குழுக்களுக்கும் குறித்தொதுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகாரபூர்வமாக தெரிவத்தாட்சியாளர்கள் அறிவிப்பார். இந்த தெரிவத்தாட்சியாளர் அறிவிக்கின்ற போது அது பகிரங்கமாக அறிவிப்பார். அங்கே ஊடக வீரர்கள் இருந்து அந்த தகவலை சேர்த்துக் கொள்வார்கள். அந்த தகவல்கள் தேர்தல் ஆணைக்குழு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பப்படும். தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அந்த தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்கும். அப்பொழுது நீங்கள் சொல்வதை பார்த்தால் தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற முடிவுதான் இறுதியுமான முடிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அதாவது இதில் 2 விடயங்கள் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். ஒன்று, வட்டாரத்திலே பிரதான கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் வட்டாரத்தின் முடிவு அறிகின்றால் அது உறுதியானதும் உத்தியோகபூர்வம். இரண்டாவது, மாவட்ட ரீதியிலே உள்ளூர் அதிகார மன்றங்கள் சார்ந்து தெரிவத்தாட்சி அலுவலர் பகிரங்கமாக அறிவித்தல் வெளியிடுவார். ஒவ்வொரு உள்ளூர் அதிகார சபைக்கும் ஒவ்வொரு கட்சி சார்ந்து சுயேட்சை குழுக்கள் சார்ந்து அவர்களுக்காக குறித்தொதுக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவுன்றது அந்த விடயம் தேர்தல் ஆணைக்குழுக்கும் அனுப்பப்பட்டு இங்கே மீண்டும் பரீட்சிக்கப்பட்டு நாங்கள் உறுதிப்படுத்தி அங்கே அனுமதி வழங்கிய பின்னரே தேர்தல் அது அங்கே பகிரங்கமாக அறிவிப்பார். அதே வேளையிலே இங்கே தேர்தல் ஆணைக்குழு எங்கள் தகவல் திணைக்களத்தின் ஊடகங்களுக்கு அந்த தகவல்களை வழங்கும். சரி, இன்னும் ஒரு கேள்வி. நாட்டை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் மாறி தேர்தல்கள் வருகின்றது. மக்கள் ஒரு சிலர் இந்த அரசியல்வாதிகள் மீது காழ்ப்புணர்ச்சியை கொண்டு வாக்களிப்பதிலிருந்து விலகிக் கொள்கின்றார்கள். இந்த வாக்களிப்பு என்பது மிக முக்கியமானது ஒன்று. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து மக்கள்? இதில் முக்கியமான விடயம், பொதுவாக பாராளுமன்றம் இருந்தாலும் சரி, உள்ளூர் அதிகார சபைகளாக இருந்தாலும் சரி, இந்த அதாவது பொதுமக்கள் ஜனநாயகம் அல்லது இந்த மக்கள் ஜனநாயகம் எவ்வாறாக பிரயோகிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கின்ற போது, அதாவது பழைய கிரேக்கத்தில் இருந்த போன்று ஒரு சதுக்கத்திலே மக்கள் எல்லாம் வந்து கூடி பொதுவான தீர்மானங்களை எடுப்பது போன்ற நிலைமை இப்போது சாத்தியமில்லை, நவீன உலகிலே சாத்தியமில்லை. ஆகவே தமது பிரதிநிதிகளை தாம் சார்ந்து முடிவெடுப்பதற்காக, தாம் சார்ந்த சட்டங்களை உருவாக்குவதற்காக, தம்மை நிர்வகிப்பதற்காக நாமே நமக்குள் இருந்து ஒருவருக்கு வாக்களித்து நாமே தெரிவு செய்கின்ற ஒரு நிலைமைதான் தற்போதைய ஜனநாயக கோட்பாடு. ஆகவே இந்த கோட்பாட்டிலே நீங்கள் கூறுகின்ற அந்த காழ்ப்புணர்ச்சி என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்தால், இதுவரை இலங்கை வரலாற்றிலே பாராளுமன்றத்தில் இருந்த அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், மக்கள் வாக்களித்தவர்கள், கட்சிகள் சார்ந்து போட்டியிட்டு மக்கள் வாக்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். அங்கே நாங்கள் ஒரு வாக்கை அழைத்து ஒருவர் தெரிவு செய்து 4 வருட காலங்களுக்கு அவரை நியமித்து விட்டால் 4 வருட காலத்துக்கு உங்கள் சார்ந்தவர் தான் தீர்மானிக்க போகிறார். ஆகவே அந்த தீர்மானத்தை நீங்கள் கையளிக்கின்ற போது, உங்கள் தலைவலியை தீர்மானிக்கின்ற போது 1க்கு 2 தரம் சிந்தித்து சரியானவருக்கு வாக்களிக்கிறது தானே ஜனநாயகம். நான் வாக்களிப்பது இந்த ஒதுங்குவது ஜனநாயகம் இருக்காது தானே. அதில் என்ன நடக்கும் என்று சொல்லிச்சினால் உங்களுக்கு விருப்பம் இல்லாத தெரிவாகுவார். அவ்வாறு இருந்தால் நான் வாக்களிக்க தவறினால் நான் அங்கே தெரிவிலே ஈடுபடவில்லை, நான் இந்த ஜனநாயகத்தில் நான் இல்லை, நான் இந்த சமூகத்தில் இல்லை, இல்லாமல் பின்னர் குறை கூறுதல் அர்த்தம் இல்லை. ஆகவே இது மிகவும் முக்கியமான தேர்வு. இதிலே தவிர்ப்பது, வாக்களிப்பை தவிர்ப்பது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் உள்ளூர் அதிகாரம், இது உள்ளூர் அதிகார சபை என்று சொல்கிறது குட்டி அரசாங்கம். சரி, அந்த குட்டி அரசாங்கங்கள், அதாவது உங்களை நீங்களே நிர்வகிப்பதற்காக, உங்கள் பிரதேசங்களை நீங்கள் நிர்வகிப்பதற்காக உங்களது கழிவகற்றல்கள், வீதி அமைப்புகள், வடிகால் அமைப்புகள், நீர்வளங்கள், பொது சுகாதாரம், மின்சாரம் போன்ற பல அதிகாரங்கள், யூட்டிலிட்டி சர்வீஸ் என்று சொல்லி நிறைய அதிகாரங்கள், கட்டிட அமைப்புக்கான அனுமதி போன்ற திட்டங்கள் எல்லாமே உள்ளூர் அதிகார சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வரி அறவடுறது போன்ற விடயங்கள் எல்லாம், சந்தைகள், பொது இடங்கள், பொழுதுபோக்கு இடங்கள், பூங்காக்கள், பொழுதுபோக்கு நிலையங்கள் போன்ற எல்லாமே அங்கே இருக்கின்றது. ஆகவே இவற்றை எல்லாம் பராமரிக்கும் பொறுப்பை நாம் வாக்களிக்காமல் யாரோ வாக்களித்து வருடம் கையெழுத்து விட்டு பின்னர் 4 வருடம் அழுது கொண்டிருப்பது அர்த்தமில்லை தானே. நிச்சயமாக. ஆகவே நீங்கள் வாக்களித்து சரியானவர் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு தெரிவு செய்த பின்னர் அவர் தவறுகளைத்தால் சுட்டி காட்டுவதிலும் தட்டி கேட்குவதிலும் உரிமை இருக்கின்றது. ஆனால் வாக்களிப்பதை தவிர்த்து விட்டு குறை கூறுவது அர்த்தமில்லை. ஆகவே
இந்த சந்தர்ப்பத்திலே நான் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கின்றேன். அனைத்து வாக்காளர்களும் நான் கேட்டுக்கொள்வது, வாக்களிப்பதிலிருந்து தவிர வேண்டாம். நிச்சயமாக வாக்களியுங்கள். நீங்கள் வாக்களித்து உங்களுக்கு சரியான பிரதிநிதியை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதன் மூலமாகவே ஜனநாயகத்தை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். அது மாத்திரம் இல்லாமல் மிகவும் ஒரு அனுகூலமான அல்லது பயனுறுதி மிக்க ஒரு உள்ளூர் நிர்வாகத்தை நீங்கள் உருவாக்க முடியும். அதற்கூடாகவே உங்கள் உள்ளூர் அபிவிருத்தியை நீங்கள் நடத்த வேண்டும். அதாவது பொதுவாக சொல்வார்கள், நீ உன்னை திருத்திக்கொள், சமூகம் தானாக திருந்தும். ஒரு குடும்பம் வளர்ந்தால் கிராமம் வளரும், கிராமம் வளர்ந்தால் மாவட்டம் வளரும், மாவட்டம் வளர்ந்தால் நாடு வளரும் போன்ற விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த சின்ன இடத்தை சரியாக நாங்கள் நிர்வகிக்கிறதுக்கு தெரிவு செய்கின்ற போது, அவ்வாறாக மேலே வந்து அந்த பாராளுமன்றம் வரைக்கும் வருகின்ற போது மிகச் சரியான ஒரு பண்புள்ள ஜனநாயக சமூகத்தை உருவாக்குகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. அது எனக்கும் இருக்கின்றது, உங்களுக்கும் இருக்கின்றது, ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருக்கின்றது. ஆகவே சரியானவர் தெரிவு செய்து விட்டு நாங்கள் கதைப்போம், வாக்களிக்காமல் கதைப்பதில் அர்த்தமில்லை என்பது எனது நிலைப்பாடு. இறுதியாக ஒரு கேள்வி. வாக்களிப்புக்கு செல்கின்ற பொழுது ஒரு வாக்காளர் கொண்டு போகக்கூடிய ஆவணங்கள். ஆம், நான் நினைக்கின்றேன் நாங்கள் என்ன ஒரு தினங்களிலே தேர்தலை எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இது இருக்கும். அதாவது தேர்தல் ஆணைக்குழு சகல வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அட்டையை அனுப்பி வைத்து விட்டது. அது தபால் மூலமாக அனைவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இதுவரை வாக்காளர் அட்டை கிடைக்கப் பெறவில்லை என்று யாராவது ஒரு வாக்காளருக்கு பிரச்சனை இருந்தால் அவருக்கு உரிய அண்மையில் இருக்கின்ற தபால் நிலையத்துக்கு சென்று அதை அவர் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது விநியோகிக்க முடியாமல் பல்வேறு காரணங்களால் விநியோகிக்க முடியாத வாக்காளர் அட்டைகள் தபால் நிலையங்களில் காணப்படும். நீங்கள் அங்கே சென்று உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுவும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இலகுவான வழி இருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்துக்கு செல்லுங்கள். அங்கே சர்வீசஸ், அதாவது நீங்கள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இணையதளத்துக்குள் உள்நுழையும் போது முன்னுக்கு சர்வீஸ் என்று இருக்கும். நீங்கள் அதை கிளிக் செய்தீங்களா இருந்தால் அதுக்குள்ளே வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சிங்கள மொழி மூலமோ தமிழ் மொழி மூலமோ உங்கள் தேசிய அடையாள அட்டையை உள்ளடக்கி அந்த வாக்காளர் அட்டையை தரவிறக்கம் செய்து அச்சு இட்டுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்கின்ற போது வாக்காளர் தேவையற்ற பொருட்களை கையில் எடுத்து செல்வதை தவிருங்கள். பைகள், தொலைபேசி, அவ்வாறான விடயங்கள், சிறுவர்களை அழைத்து செல்வது போன்ற விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும். வாக்களிப்பு நிலையத்திலே இலகுபடுத்தலுக்காகவே வாக்காளர் அட்டை வழங்கப்படுகின்றது. அது ஒரு கட்டாயமான ஆவணம் அல்ல. என்றால் வாக்காளர் அட்டையை நீங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் வாக்களிக்க செல்ல வேண்டிய வாக்களிப்பு நிலையம் எது, உங்கள் தொடர் இலக்கம் என்ன போன்ற விடயங்கள் அங்கே இருக்கும், உங்கள் சபை எது என்றெல்லாம் இருக்கும். ஆகவே நீங்கள் அருகிலே வாக்களிக்க செல்கின்ற போது அங்கே கடமையில் இருக்கக்கூடிய தேர்தல் உத்தியோகத்தர்களுக்கு அது இலகுவாக இருக்கும். இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் வளமையாக வாக்களிக்கின்ற வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லுங்கள். உங்கள் அடையாள அட்டையை காட்டி உங்களை உறுதிப்படுத்தி நீங்கள் வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே வாக்காளர் அட்டை எடுத்து செல்லுங்கள். அடுத்ததாக வாக்களிப்பு நிலையத்திலே எந்த ஒரு நபரும் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்தாமல் வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார். ஆகவே அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விடயம். தேசிய அடையாள அட்டை மூலம் நீங்கள் உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தலாம். அவ்வாறு தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் செல்லுபடியாகின்ற ஒரு கடவுச்சீட்டு, அதாவது எக்ஸ்பைரியான காலாவதியானது அல்ல, செல்லுபடியான கடவுச்சீட்டு, செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம், மதகுருமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மதகுருமக்கான அடையாள அட்டை, ஓய்வூதியம் பெறுவர்களாக இருந்தால் அவர்களது ஓய்வூதிய அடையாள அட்டை, அல்லது சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்தவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழுவினாலே இந்த வலுவிழப்புக்கு உட்பட்ட நபர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை போன்றவற்றை நீங்கள் எடுத்து சென்று உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி நீங்கள் வாக்களிப்புக்கு உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியும். இந்த நான் கூறிய ஆவணங்கள் இல்லாதவர்கள் உடனடியாக காலதாமதிக்க வேண்டாம். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராம உத்தியோகத்தரை நாடுங்கள். அந்த கிராம உத்தியோகத்தரை நாடினால் தேர்தல் ஆணைக்குழு வழங்குகின்ற தற்காலிக அடையாள அட்டையை
நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த தற்காலிக அடையாள அட்டையை காண்பித்தும் வாக்களிக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இவற்றுக்கு மேலதிகமாக தற்போது நாட்டில் இருக்கின்ற ஒரு சூழல், ஆட்களை பதிவு செய்கின்ற திணைக்களம் அடையாள அட்டை பற்றாக்குறை காரணமாக ஒரு வெள்ளை A4 தாளிலே புகைப்படத்துடன் கூடிய தகவல்களை உறுதிப்படுத்துகின்ற ஆவணம் ஒன்றை வழங்குகின்றார்கள். அதுவும் வாக்களிப்பினரிலே ஏற்றுக்கொள்ளப்படும். இதை மாத்திரமல்ல, சாரதி அனுமதி பத்திரமும் அந்த அட்டைகள் வழங்க முடியாத சந்தர்ப்பத்திலே தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் புகைப்படத்துடன் கூடிய வழங்குகின்றார்கள். அவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள். இவற்றில் ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டி நீங்கள் உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் உங்களது இடது கை சின்ன விரலிலே அளிக்க முடியாத மையினாலே ஒரு அடையாளம் விடுவார்கள். அதுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அதுக்கு மறுப்பவர்களுக்கு வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. ஆகவே அவற்றையும் வழங்கி நீங்கள் உங்களது வாக்கை அளிக்கலாம். ஒன்று. அடுத்தது, வாக்களிப்பு நிலையத்திலே நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ற விஷயத்தை நான் இதில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். நீங்கள் காலை 7 மணிக்கு, அதாவது மே மாதம் 6ஆம் தேதி காலை 7 மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பிக்கும். காலையிலேயே வாக்களிப்பு சென்று நீங்கள் வாக்களித்து விட்டால் இலகுவாக இருக்கும். மாலையில் செல்வோம் என்றது தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சில சமயங்களில் அங்கே கூடுதலான சன நெருக்கடியால் இடையூறுகளை சந்திக்க வேண்டி ஏற்படலாம். ஆகவே காலையிலே சென்று வாக்களியுங்கள். வரிசையிலே அமைதியாக காத்திடுங்கள். அங்கே குழப்பங்களை ஏற்படுத்துவது அல்லது தேர்தல் கடமையில் ஈடுபடும் உத்தியோகர்கள் இடையூறு ஏற்படுத்துவது போன்ற விடயங்கள் தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும். உங்கள் சந்தர்ப்பம் பெறும் வரை அமைதியாக காத்திருந்து வாக்கை அளியுங்கள். வாக்கை அளித்த பின்னர் மீண்டும் அங்கிருந்து வெளியேறி உங்கள் கடமைகளை, ஏனைய கடமைகளை பார்க்க சென்று விடுங்கள். அந்த வாக்களிப்பு நிலையம் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்திலே கூட்டமாக நிறுத்தல், கூடி நிறுத்தல் அல்லது குழப்பங்களை விளைவித்தல், பிரச்சாரங்கள் செய்தல், துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தல் அனைத்துமே தடை செய்யப்பட்டவை. அந்த எந்த ஒரு குற்றச்செயலிலும் ஈடுபட வேண்டாம். அது மாத்திரமின்றி ஒருவர் ஒரு தடவை மாத்திரமே வாக்களிக்க முடியும். அதற்கு மேலதிகமாக வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார். அவ்வாறு அதை முயற்சித்தால் கைது செய்யப்படுவார். அதே போன்று ஒருவர் தனது வாக்கை மாத்திரமே அளிக்க முடியும், பிறர் சார்ந்து வாக்களிக்க முடியாது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். வலிமை இழந்தவர்களுக்காக அந்த தேர்தல் ஆணைக்குழு வழங்கியிருக்கக்கூடிய அடையாள அட்டையை எடுத்துச் செல்வர்கள் தமக்கு உதவிக்கு ஒருவர் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அல்லது நீங்கள் கிராம உத்தியோகத்தர் நாடி முன்கூட்டியே அனுமதியை பெற்றுக்கொண்டு உதவிக்கு ஒருவரை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு ஒரு தேர்தல் நிலையிலே வாக்களிப்பதற்கு செல்லுங்கள். கட்டாயமாக வாக்களியுங்கள். ஒரு பெரிய பெர்சன்டேஜ் எதிர்பார்க்கின்றோம், அது குறையக்கூடாது என்றால் ஒரு அவ்வாறான ஒரு கருத்து இருக்கின்றது. இது உங்களது பகுதிக்குரிய தேர்தல், உங்களது பிரதிநிதிக்குரிய தேர்தல், உங்களில் ஒருவர் கேட்கின்ற தேர்தல். ஆகவே வாக்களியுங்கள் என்று நான் இந்த இடத்திலே உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே 2 தேர்தல்களை வெற்றிகரமாக எங்களுடைய தேர்தல் ஆணைக்குழு நடத்தி முடித்திருக்கின்றது. இந்த தேர்தலும் நிச்சயமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு தேர்தலாக அமையும் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு பரபரப்பான ஒரு சூழலிலே வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் எங்களுடைய கலையகம் இந்த மக்கள் தொடர்பாக இருக்கின்ற சந்தேகங்களுக்கு பதில்களை வழங்கியிருக்கின்றார் எங்களுடைய மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் அவர்கள். எனவே இந்த சந்தேகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் நன்றி சார். ஆமாம், இந்த இடத்துல நான் ஒரு விடயத்தை கூறி முடிக்கலாம்னு நினைக்கின்றேன். நீங்கள் கூறிய அந்த 2 தேர்தல்கள், அதாவது தேர்தல் ஆணைக்குழுவின் ஒரு பாரிய எதிர்பார்ப்பு, அது ஒவ்வொரு மக்களிட பாரிய எதிர்பார்ப்பு தான். என்னென்னா, இலங்கையிலே ஒரு கௌரவமான ஜனநாயக சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும், ஒரு கௌரவமான அரசியல் கலாச்சாரம் இங்கே உருவாக வேண்டும். தேர்தல்களிலே வெற்றி பெறுவது தோல்வியடைவதெல்லாம் சகஜமான விடயம். அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருந்தே ஆக வேண்டும். ஒரு பக்கம் இருக்க முடியாது. ஒரு பக்கம் தலை இருந்தால் மற்ற பக்கம் பூ இருக்கும். ஆகவே ஒரு பக்கம் வெற்றி இருந்தால் மற்ற பக்கம் தோல்வி இருக்கும். அவற்றை நாங்கள் சகஜமாக ஏற்றுக்கொள்வோம். ஆகவே அவ்வாறான விடயங்களையும் கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, வேட்பாளர் இருந்தாலும் சரி, ஆதரவாளர் இருந்தாலும் சரி, வாக்காளர் இருந்தாலும் சரி, எந்த முடிவு வந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கௌரவமான தேர்தலுக்கு அனைவரும் பாடுபடுங்கள். அதாவது சட்டத்தை மீறுகின்ற, சட்டவிரோதமாக செயற்படுகின்ற, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் 3ஆம் தேதி நல்லுடன் முடிவெடுத்தப்படும். 2 நாள் அமைதி காலம் இருக்கும். அந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்ய முடியாது என்றால் அதற்றை மதித்து நடக்க வேண்டும். அவ்வாறாக அவற்றை மதிக்காமல் நடக்கின்ற வேட்பாளர் சார்ந்து வாக்காளர்கள் தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் சட்டத்தை எவ்வாறு மதிப்பார்கள் பின்னர் என்ற நீங்கள் தீர்மானியுங்கள். ஆகவே அவ்வாறான சட்டத்தை மதிக்கின்ற நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் ஒரு நீதியான, சுதந்திரமான, கௌரவமான தேர்தலுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழ் பேசும் மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு சார்ந்து விளக்கங்களை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய கேபிட்டல் நிறுவனத்திற்கும் நான் நன்றியை கூறி, கேபிட்டல் நேயர்கள் எனக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.